நடிகர் விஜய்க்கு போட்டியாக சிவகார்த்திகேயனை இழுக்க திமுக முயற்சிப்பதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. கோணம் 1. நடிகர் விஜய் கட்சியை தொடங்கியதும் அடுத்தபடியாக பேசப்படும் ஹீரோவாக இருக்கும் சிவகார்த்திகேயன் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கோணம் 2. சிவகார்த்திகேயனின் அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது. அதே நேரத்தில் அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுக்க திமுக தரப்பு கை கொடுக்கும் என்று சிவகார்த்திகேயன் கணக்கு போடுகிறார். விஜய் சினிமாவை விட்டு விலகுவதால் அந்த இடத்தை பிடிக்க சிவகார்த்திகேயன் திட்டமிடுவதாகவும் சினிமா வட்டாரங்களில் ஒரு தகவல் புகைந்து வருகிறது. கோணம் 3. நடிகர் சிவகார்த்திகேயன் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை சந்தித்தது தொடர்பான புகைப்படங்களை தயாநிதி மாறனே தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். மிகவும் எளிமையான, இயல்பான மற்றும் அன்பான சிவகார்த்திகேயனை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கோணம் 4. சிவகார்த்திகேயன் திமுகவில் இணைவார் என்றும் சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் அவர் திமுகவில் இணைந்தால் அவரது ரசிகர் பட்டாளத்தில் உள்ள பிற கட்சியினர் விலகிவிடுவார்கள் என்பதும் சிவகார்த்திகேயனுக்கு நன்கு தெரியும். பிற கட்சிகளாலும் விமர்சிக்கப்படும் நிலைக்கு அவர் தள்ளப்படலாம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். கோணம் 5. அரசியலில் சேராமல் தனித்தே திரைப்படங்களில் நடிப்பது, அரசு ஆதரவுடன் அந்த படங்களை தடையின்றி ஓட வைப்பது, பிறகு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்கிற ரீதியில் சிவகார்த்திகேயன் செயல்பட்டாலும் வியப்பதற்கில்லை என்கிறார்கள் அரசியல் தெரிந்தவர்கள்.